வாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னே. நம்மள யாருன்னா ஏளனமா பேசிட்டாங்க, இல்ல கேலி பேசிட்டாங்க, இப்போ அவங்களெல்லாம் மத்தவங்க பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனம் நொந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு கதையை, ரொம்ப குட்டி கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படி இருக்கிறவங்க எப்படி நம்ம வெளியே வர முடியும், ரொம்ப சந்தோஷமாவும் வாழ முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கதையை தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி பெருவிழா, நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா கந்த சஷ்டி பெருவிழா அப்படின்றத விட கந்த சஷ்டி திருவிழா அப்படின்னே சொல்வேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்களையும் ஆகட்டும், பல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி பெருவிழா, இது பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி திருக்கல்யாணம் முடியுது. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சூரனை வதம் பண்ணி 27ஆம் தேதியே 4ல இருந்து 5 மணிக்கெல்லாம் வதம் பண்ணிட்டு 8, 9க்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கும். திருச்செந்தூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி 6 நாள் நடக்கக்கூடிய கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி பெருவிழா. ஆனா மத்த ஊருங்கள்ல எல்லாமே மறுநாள் தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி மறுநாள் திருக்கல்யாணம் பண்ணும் போதுதான் நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். அப்படி விரதம் இருந்தா என்னங்க நடக்கும்? கேட்டதை கேட்டபடியே நடக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க. இது 22ஆம் தேதி தொடங்கி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வேளை உண்ணாவிரதம் இருந்து 2 வேளை சாப்பிடலாம். ஒரு சிலர் இந்த 7 நாளும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாங்க அப்படின்னா கூட அதை கூட செய்துக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் இந்த மாதிரி மட்டுமே குடிச்சிட்டு 7 நாளும் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா மிளகு விரதம், காலையில முதல் நாள்ல ஒரு மிளகு ஆரம்பிச்சு 6 நாள் 7 நாளுக்கு ஒவ்வொன்னா ஆட் பண்ணி 7ஆவது நாள் முடிக்கக்கூடிய இந்த விரதம் அவங்க வெறும் தண்ணியை மட்டும்தான் குடிப்பாங்க. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க முடியும். நானும் என் கணவருமே கூட போன வருஷத்துல இருந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கேட்டதை விட வாழ்க்கையில ஏற்றங்களை மாற்றக்கூடிய இந்த விரதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படா நம்ம ஒரு ஊர் திருவிழா எப்படா வருவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல, உண்மையாவே நானுமே அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்ப வரும் அப்படின்னு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையாவே சாப்பிடாம இருக்க முடியுமா? நிறைய 10 விதமான இது இருக்கு. ஒரு சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது. அந்த மாதிரி இருக்க முடியுமான்னா கண்டிப்பா இருக்க முடியும். முருகனுடைய அருள் இருந்தா கண்டிப்பா இருக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாவே அன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும், தலைவலி வரும், அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனா இந்த விரத நாட்கள்ல மட்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. முருகன் மேல பாரத்தை நினைச்சு முருகனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது போல எண்ணங்கள் வராது. கண்டிப்பா நீங்களும் விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கோரிக்கையும் வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு முருகன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யார் யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். 2 நாட்டுக்கும் போர் நடக்குது. 2 நாட்டு ராஜாக்களும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி 2 நாட்டுக்கும் போர் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு நாடு தோல்வி அடையணும் இல்லையா? ஆமாங்க, இதையே என்ன பண்றாங்க, ஒரு நாடு தோல்வி அடைஞ்சிடுது. எப்பயுமே அந்த காலத்துல எந்த ராஜா ஜெயிச்சாங்களோ மீதி தோல்வி அடைஞ்ச அந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் ஆகட்டும், யாராக பொருட்கள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அது கைப்பற்றின அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம். அவங்க எது ஒன்னா செய்யலாம், ஒண்ணு வெட்டி கொலை பண்ணலாம், இல்ல என்ன தண்டனையானாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த ராஜா ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்ட உடனே அந்த தோல்வி அடைஞ்ச ராஜாவினுடைய மகனை சிறை பிடிச்சிடுறாரு. சிறை பிடிச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய நாட்டுக்கும் எடுத்துட்டு சிறையில அடைக்கிறாரு. அப்படி அடைக்கும் போது கடத்தி எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, சிறை பிடிச்சு எடுத்துட்டு வந்தாருல்ல அந்த ராஜாவினுடைய மகன், அந்த மகனுக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. எப்ப நம்மள வெட்டி வாளால கொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா இருக்காரு அந்த ராஜாவினுடைய மகன். சரி, இத கேட்டு ராஜா வராரு. ராஜாவை பாக்குறதுக்காக இவர் கேக்குறாரு. ராஜாவினுடைய பையன் ராஜா, என்னை எப்படியாவது விடுவிச்சிடு, தயவு செஞ்சு, நான் எதுவுமே பண்ணலையே உன்ன அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி அந்த ராஜா கிட்ட கேட்டு இருக்கிறாங்க.
என்ன பண்றாருனாலும் ராஜாவுடைய மனசு இலகல. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றாரு, ராஜா எப்படியாவது என்ன விடுவிச்சிட, நான் இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு நான் வேற எங்கனா போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ராஜாவுடைய மனசு கொஞ்சம் இலகுது. அப்படி இலகுன உடனே அந்த பையன் இருக்கான் இல்லையா, ராஜாவுடைய பையன், சரி உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், நீ இதை கரெக்டா செஞ்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அந்த ராஜா. என்ன பந்தயம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, ஒரு கிண்ணத்துல தழும்ப 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 தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இத கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா அத கொஞ்சம் கூட சிந்தாம அந்த தூரத்தை கடந்துட்டு அப்படின்னா உன்னை நான் விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. இவரும் ராஜாவுடைய பையனும் என்ன பண்றான், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி போட்டியும் ஆரம்பிக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேனா வீரர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க, கூர்மையான வாள் வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்துச்சு அப்படின்னா உடனே தன்னுடைய கூர்மையான வாளால அந்த சிந்தின தண்ணி கீழே விழுறதுக்குள்ள அவனுடைய தலை கீழே விழணும் அப்படின்றதுதான் அங்க பந்தயமே. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இத பாக்குறதுக்கு. வந்து ஊர்ல இருக்கிற நமக்கு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா கடகடன்னு ஊர்ல வந்து இதனிடுவோம்ல, அதே மாதிரி பக்கத்து வீட்லயே ஒரு சண்டைன்னு வைங்களேன், என்னத்தான் இருந்தாலும் ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், உடனே வந்து போய் அப்படியே யதார்த்தமா போய் நம்ம பார்ப்போம் என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு அந்த பரபரப்பு இருக்கும்ல. அதே மாதிரிதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவனை பாக்குறதுக்காக ரெண்டு பக்கமும் திரண்டு நிக்கிறாங்க. அப்படி திரண்டு நிக்கும் போது சேனாதிபதி வந்து என்ன பண்றாங்க, அந்த கிண்ணத்துல தழும்ப தண்ணி எடுத்துட்டு அந்த ராஜா பையன் கிட்ட குடுக்குறாங்க. ராஜாவும் ரொம்ப ஆவலோட இருக்காங்க இத பாக்குறதுக்காக. போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆரம்பிச்ச உடனே அவன் பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையா மெதுவா தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அவ்வளோ உன்னிப்பா எடுத்து வைக்கிறான். ஏன்னா அழகா இந்த பக்கம் எடுத்துட்டு வரான். அப்படி வரும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேனா வீரர்களும் ரெடியா இருக்காங்க வாள் வச்சுக்கிட்டு. கொஞ்சம் தண்ணி கீழே சிந்தினாலும் தலைய கீழே வெட்டுறதுக்காக இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, ராஜா உங்களால முடியும், நீங்க கண்டிப்பா இதுல ஜெயிச்சு வருவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இரக்கம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த மக்களும் ஒரு பக்கம் இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, ராஜா உங்களால முடியும், நீங்க கண்டிப்பா இத கடந்து வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உற்சாகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இவனாலாம் என்ன முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதுவும் தழும்ப ஒரு கிண்ணத்துல தண்ணிய குடுத்துட்டு அது ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம எப்படி போக முடியும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா என்ன பண்றாங்களா, அவனை ஏசிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ஏசிட்டு இதே மாதிரி போயிட்டே இருக்காங்க. அவனும் என்ன பண்றான், யார் என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்படின்றத தன் காதால கூட கேட்காம தன்னுடைய செயல்ல அவன் ரொம்ப உன்னிப்பா கவனமா இருக்கான். அதே மாதிரி அந்த 1 மைல் தூரத்தையும் அவன் கடந்துட்டான். ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா இதை எப்படி செய்ய போறான்னு ராஜாவே அங்க என்ன பண்றதா பார்த்துட்டு தான் இருந்தாரு. அதனால ராஜாவுக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்படி ஆச்சரியமான உடனே ராஜா உன்னை நான் சொன்னபடியே விடுவிச்சிடுறேன், ஆனா உனக்கு 2 வேண்டுகோளை நான் கொடுத்துட்றேன் பாத்துக்கோ அப்படின்னு. நீ வரும்போது அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வரும்போது உன்னை உற்சாகப்படுத்தினாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன பரிசு வேணாலும் கொடு, அதுக்கு நான் அனுமதி வழங்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் உன்னை எல்லாரும் தூற்றினாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன தண்டனை வேணா கொடு, அதுக்கும் நான் அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. அதுக்கு அந்த ராஜாவோட பையன் என்ன சொல்றான் பாருங்க, அரசே நான் யாரு என்னை உற்சாகப்படுத்தினாங்கன்னு நான் பார்க்கல, யார் என்ன ஏனமா பேசி தூத்துனாங்க அப்படின்றதையும் நான் பார்க்கல. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்திருந்தேன்னு வையேன், என்னுடைய செயல்ல நான் கவனத்தை செலுத்திருக்க முடியாது, என்னுடைய தலை இந்நேத்திக்கு தரையில விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அந்த ராஜாவோட பையன். ஏன்னா யார் என்ன சொல்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க, நம்மளுடைய செயல் என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை நம்ம மனசுக்கு நிறைவா செஞ்சுட்டு போனாவே போதும். மத்தவங்க இவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்னு பயந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு இல்லைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கதையோட சந்திக்கலாம். உங்களுடன் என்றும் துர்கா பாலாஜ்.